படிக்க ஆசை சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ எதை மாதிரியான ட்விஸ்ட் ஆக போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே பயங்கரமாக கோபத்தில் முத்து இருக்காங்க. முத்து ரவி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இவன் நடந்துக்கிற விதத்தெல்லாம் பார்க்கும்போது உனக்கு என்னடா தோணுதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு போயிட்டு என்ன தோண போது? எதுவும் தோணலை. நிஜமா சொல்லடா, உனக்கு எதுவுமே தோணலையா? ஆமாடா, எனக்கெல்லாம் எதுவுமே தோணலை. என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இவன் நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு திருட்டுத்தனம் புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து ஏதோ தப்பு பண்ணுறாங்க. நம்ம கிட்ட மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக உஷாரா எஸ்கேப் ஆகுறாங்களோன்னு தோணுது. இல்லடா, அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி என்ன விஷயத்த அவங்க போயிட்டு மறைக்க போறாங்க? அதுதான்டா எனக்கும் தெரியல. ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க. ஆனா அது என்னன்றத முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் இவங்க கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம முத்து முடிவு பண்றாங்க. உடனே நம்ம செல்வம் கிட்ட போயிட்டு பார்லர் அம்மா ஏதோ தப்பு பண்ற மாதிரி தோணுது. அந்த தப்பை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது என்ன கேட்டால் எப்படி முத்து? இங்கே பாரு முத்து, நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணட்டுமா? சொல்ல, என்ன அட்வைஸ் பண்ண போகிறேன்? நான் ஒன்று சொன்னால் அதை நீ தப்பாக புரிஞ்சிக்க கூடாது. இங்கே பாரு, உன்னுடைய குடும்பம், உன்னுடைய பொண்டாட்டி, உன்னுடைய குழந்தை குட்டின்னு சொல்லிட்டு நீ இரு. மற்றவங்க என்ன தப்பு பண்ணால் என்ன முத்துன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆமாம், நீ சொல்கிறதும் கரெக்டு தான். எதுக்காக தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தில் இருக்காங்க முத்து உண்மையை கண்டுபிடிப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.